இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு Hyundai i10ல ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கோம். 2010 சிங்கிள் ஓனருங்க. ரொம்பவே தெளிவான குவாலிட்டியில் வெறும் 49,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு சிங்கிள் ஹேண்டட் வண்டி, ஒரு தெளிவான வண்டி. i10 ஆட்டோமேட்டிக் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN01AL7751ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டு கலரில் ரொம்பவே தெளிவாக இருக்குது. பாடியில் மேஜர் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே 95% கண்டிஷனில் ரொம்பவே தெளிவாக இருக்கும். இந்த வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், ரியர் வைப்பர் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருது. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. லேடி டிரைவனு இல்லை ஃபாரின்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஓட்டி பழகிருப்பாங்க, அவங்களுக்கு இல்லை வயசானவங்க ஓட்டுறதுக்கு இல்லை டவுன் யூசேஜுக்கு ஈஸியாக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா உடனே பிடிக்கிற அளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினு, வண்டியோட ரேட்டு எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் நாய்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இந்த வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக தெளிவாக இருக்கும். இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 49,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டருங்க, கண்டிப்பாக நம்பலாம், தெளிவாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது. இன்பில்டு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, ஏசி வந்துடுது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடுது. டிரான்ஸ்மிஷன்லாம் எந்த கோளாறுமே இருக்காது, ரொம்பவே தெளிவாக இருக்கும். வண்டியோட சீட் கவர்ஸ் கண்டிஷன் பாருங்கள், உங்களுக்கு காட்டன் சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. உள்ளே ஒரிஜினல் கவர் இருக்கும். தேவைன்னா இதை கழட்டி போட்டு நம்ம புதுசு கூட போடுறா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வச்சு ஓட்டிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஓட்டிக்கலாம். ரொம்பவே ஒரு தெளிவான குவாலிட்டியில் ரியர் சீட்டிங் ஸ்பேஸுமே வந்துடுது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், வண்டியோட அப் அண்ட் சரும் பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, அதுவுமே ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் நல்ல வண்டியாக எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நல்ல வண்டி இந்த வண்டி எடுத்துக்கலாம். இப்போ வண்டியோட ரியர் பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் வந்துடுது. இதில் ஒரு பேட் கொடுத்துருக்காங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கான லக்கேஜ் ஸ்பேசஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னியுமே 95% கண்டிஷன். வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. இங்கே ரியர் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரோட கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். புது வண்டி எப்படி இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் தான் இருக்குது. வண்டியில் ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி, ஃப்ளட்டு இது மாதிரி எதுவுமே கிடையாது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. இப்போ அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது, இன்ஜினோட கண்டிஷன் எல்லாமே நம்ம பார்த்துலாம் வாங்க. வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், சீல்டு இன்ஜின் கண்டிஷனோட இருக்குங்க. கம்பெனிலேருந்து வந்து அதே ஒரு குவாலிட்டி, அதாவது இதுவரையும் பிரிச்செல்லாம் வேலை பார்க்கல. அந்த கம்பெனிலேருந்து என்ன அளவுக்கு ஒரு பேஸ்ட்டோட வந்துச்சோ அதே ஒரு பேஸ்ட்டோட பக்காவாக ஒரிஜினாலிட்டியோட ஸ்டாக் கண்டிஷன்லேயே இந்த வண்டியோட இன்ஜின் இருக்குது. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் கம்பெனி பேஸ்ட்டோடையே அதுவுமே இருக்கும். வண்டியில் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டி, பேட்டரியுமே பக்கா கண்டிஷனோட ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் i10ல் ஸ்போர்ட்ஸ், அதாவது i10 ஸ்போர்ட்ஸில் இது கப்பா இன்ஜின் வந்துடும். ரொம்பவே குவாலிட்டியான இன்ஜின். இந்த இன்ஜினை பற்றி நீங்கள் மெக்கானிக் கிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நம்மளோட கேமராவை இன்செர்ட் பண்ணி அதையுமே காட்டிடலாம் வாங்க. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக தெளிவாக இருக்குங்க. அதாவது ஒரு கம்பெனியில் புது வண்டி எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமோ சவுண்டெல்லாம், இன்ஜினோட கண்டிஷன்லாம் அந்தளவுக்கு ஒரு கண்டிஷனாக குவாலிட்டியாக இந்த வண்டி வந்திருக்குது. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் மாடல் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 2010 Hyundai i10ல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் ரியர் வைப்பரு, 4 பவர் விண்டோ வந்துடுது. எல்லா ஆப்ஷன்ஸுமே இன்பில்டு மியூசிக் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே வந்துடுது. முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் காசில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,85,000 ரூபா. இந்த 2,85,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ப்ரைஸ்
ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். சிங்கிள் ஹேண்டரில் ஒரு தெளிவான ஐட்டன் எடுக்கணும், நான் வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த வேலையுமே எனக்கு இருக்கக்கூடாது, பக்காவாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வண்டி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகும். ஏன்னா வண்டி பார்த்தோன்னே பிடிக்கிற அளவுக்கு தெளிவான குவாலிட்டியில் இந்த வண்டி வந்திருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸ்க்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.